திருவண்ணாமலை நித்யானந்தா பீடத்தைச் சேர்ந்த நித்யானந்தா என்ற ராஜசேகர் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார். இது மேல்முறையீட்டு மனு. இந்த மனுவில் அதாவது அவர் நான் பக்தராக மதுரை ஆதீன மடத்திற்குள் நுழைய தடை விதிக்க கூடாது, தனி நீதிபதி உத்தரவு ஒன்று இருக்கிறது, அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் முரளிதரன், அதாவது இந்த மனு ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பு நீதிபதி முரளிதரன் கிருஷ்ணவல்லி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. தற்பொழுது இந்த மனுவானது விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் சேஷம், சுப்பிரமணியம், மரியகிலாட் ஆகியோர் கொண்ட அமர்வு அதாவது நித்யானந்தா என்பவர் எங்கு இருக்கிறார், அவர் கைலாசா என்பது எங்கு இருக்கிறது, அங்கு எப்படி செல்வது, நீங்கள் அங்கு சென்று உள்ளீர்களா, பாஸ்போர்ட், விசா உள்ளிட்டவை எல்லாம் இருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளை சரமாரியாக எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து அவரது சீடர் அர்ச்சனா என்பவர் ஆஸ்திரேலியா அருகில் யுஎஸ்கே என்ற தனிநாட்டில் உள்ளார், ஐநா சபையில் அங்கீகாரம் உள்ளது, எங்கள் சார்பில் புதிய வழக்கறிஞரை நியமிக்க அனுமதிக்க வேண்டும் என கேட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் வழக்கறிஞரை மாற்றுவதற்கு அனுமதி வழங்கி இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள்.